வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேட் சார்ட் தான் வந்து பார்க்க போறோம். எந்தெந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஓனாக தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து தைக்கிறோம் ஆனால் எந்தெந்த துணிக்கு, அதாவது நம்ம தச்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ ரூபா வாங்கலாங்கிறது தெரியல, ஸோ அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் ட்ரெஸ்ஸோட டைப்பு, நம்ம மினிமம் அமௌண்ட் எவ்வளவு போடணும், மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாரீ ஓரம்க்கு வந்து மினிமமாக இப்போ வீட்டிலேருந்து தைக்கிறதுக்கும் நம்ம கடையில் போய் தைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டுமே சேமாக நம்ம ஒரே மாதிரி தைச்சாலுமே கூட வீட்டிலேருந்து தைக்கிறவங்க வந்து நம்ம கடையில் உள்ள தைக்கிறவங்க கேட்குற அமௌண்ட்டை நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கிறவங்க, இப்போ தான் புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கூட, இல்லை கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மினிமம் அமௌண்ட்டை ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட்டில் நான் சொல்கிற ரேட்டை வந்து நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சாரீ ஓரம் 2 சைட் தைக்கிறதுக்கு வந்து 15 to 20 rupees வரைக்கும் மினிமம் அமௌண்ட் வாங்கலாம். இதே ஆனால் ஒரு ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா 20 to 30 வரைக்கும் வாங்குவாங்க. அதாவது ஒரு சைடு ஓரம் தைக்கிறதுக்கே 15 rupees வந்து வாங்குவாங்க சாரீ ஓரமுக்கு வந்து. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து 15 to 20, மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 20 to 30. இதுதான் சாரீ ஓரமுக்கு. சாரீ ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாரீ ஃபால்ஸ் வந்து கடையில் வாங்குவோம். ஒரு சாரீ ஃபால்ஸ் வந்து 30 rupees இருக்கும், 20 rupees இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 20 போட்டு 40 to 50 வாங்கலாம். 40 to 50 வந்து மினிமம் அமௌண்ட் வாங்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 60 rupees வந்து வாங்குறாங்க. அப்படியே டபுள் அமௌண்ட்டாக வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டில் வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாரீ குஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ குஞ்சம்க்கு வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 60 to 70 வாங்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அமௌண்ட் ஒரு ஷாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சம் வைக்கிறதுக்கு 100 rupees. ஒரு சாரீக்கு வந்து குஞ்சம் வைக்கணும்னா 100 rupees. அது ஒன்லி சாரீக்கு மட்டும்தான் குஞ்சம் வைப்பாங்க. ஓரம் எதுவுமே அடித்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங். இப்போ ஹேண்ட் ஸ்டிச்சிங்க்கு வந்து இப்போ சுடிதாருக்கு ஹேண்ட் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், இல்லை ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டு வந்து 40 to 50 rupees வரைக்கும் வாங்கலாம். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி சைடில் வந்து நமக்கு அந்த ஷேப் எடுத்து கொடுக்குறதுக்கு 40 to 50 rupees வாங்கலாம். இதே மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 rupees வரைக்கும். ஹேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து 50, சைடில் வந்து நம்ம ஷேப் எடுத்து கொடுக்குறதுக்கு 20. ஸோ 70 rupees வரைக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி நைட்டி வந்து ஓரம் அடித்து கொடுக்குறது, நைட்டி வந்து ஷேப் எடுத்து கொடுக்குறது, லைட்டாக அது வந்து ஒரு தையல் தான் நமக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 to 40. கீழே மடித்து தைக்கிறதா இருந்தாலும் சரி 30 to 40 நம்ம மினிமம் அமௌண்ட் வந்து 30 to 40 வாங்கலாம். அதுவே வந்து நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா சேம் 70 rupees, அதாவது 60 to 70 rupees வரைக்கும் வாங்குவாங்க. ஏன்னா கீழே மடித்து தைக்கிறோம், சைடில் பிடிச்சு தைக்கிறதுக்கு அதுக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் 60 to 70 rupees வரைக்கும். ஏன்னா நாங்கள் கீழே மடித்து தைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுடி செட்லேயே வந்து நமக்கு 3 டைப் இருக்குது. நார்மல் சுடி செட் அப்படின்னா நம்ம இதில் லைனிங் எடுத்துப்போம். ஸோ லைனிங் எடுத்துக்கிறதுக்கு நான் வந்து அமௌண்ட் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் லைனிங் வந்து கஸ்டமர் எடுத்து கொடுக்க சொன்னீங்கன்னா இப்போ அதுக்கு வந்து 70 rupees வரைக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிடுறதுலேருந்து. இப்போ சுடி செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 280 to 300 வரைக்கும் வாங்கலாம். 282, ஏன்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து 200 வந்துடும். அதுக்கப்புறம் லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு வந்து 2 மீட்டர் லைனிங் வாங்குவோம். ஸோ அது வந்து 70 to 80 rupees வரைக்கும் லைனிங் வந்துடும். ஸோ சுடிதார் தைச்சோன்னா நமக்கு வந்து 200 வரைக்குமாவது நமக்கு கொஞ்சம் லாபம் வேணும் அதில். ஏன்னா டாப் பேண்ட் எல்லாமே வரும். நார்மல் பேண்ட்டுங்கும் போது நமக்கு வந்து இது வரும். இதுவே கேத்ரிங் பேண்ட்டுங்கும் போது எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 10 rupees, அதுக்கப்புறம் பட்டியலா அப்படின்னா அதுக்கு 20 rupees எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதே மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 350.
நான் இது வந்து நார்மல் பேண்ட்டுக்கு போட்டிருக்கேன். கேத்தரிங் பேண்ட்டுங்கும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் ஆட் பண்ணுவாங்க. 370 400 அந்த மாதிரி வரைக்கும் வரும் இதில். ஓகேவா? பைப்பிங்லாம் வச்சிங்கன்னாலும் சேம் அமௌண்ட்லேயே நம்ம இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டினரி ப்ளவுஸ். ஆர்டினரி ப்ளவுஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம ஒரு ஷாப்பில் தைக்கிறதுக்கும் வீட்டில் தைக்கிறதுக்கும் வந்து இதுக்கெல்லாம் வந்து ப்ளவுஸை பொறுத்தளவு கொஞ்சம் அதிகமான டிஃப்ரென்ஸ் வரும். ஏன் அப்படின்னா ஆர்டினரி ப்ளவுஸ் வரைக்கும் இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து 70 to 100ங்கிறது ரொம்ப ரேராக தான் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 70 to 100 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 150. ஆர்டினரி ப்ளவுஸ்க்கு வந்து ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து 150 வந்து இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லைனிங் ப்ளவுஸ். லைனிங் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சுடிக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம லைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸில் வந்து 230 to 250 வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா லைனிங் வந்து நமக்கு வந்து 30 ருபீஸ் வரைக்கும் நமக்கு அதில் போயிடும். லைனிங் வந்து நல்ல குவாலிட்டியாக கேட்டாங்கன்னா 48 ருபீஸ் வரைக்கும் லைனிங் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு 200 வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே தான். லைனிங் நம்ம எடுத்துக்கிட்டதே வந்து 350 100 ருபீஸ் வரைக்குமே இதில் வந்து சேஞ்சஸ் வந்து நமக்கு வரும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லைனிங் எடுத்து ரோப் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது இப்போ லேஸ் ஒர்க் மட்டும் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ 230 மேக்ஸிமம் மினிமம் அமௌண்ட்டில் உள்ளவங்க 230 எடுத்துகிட்டு எனக்கு லேஸ் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இப்போ லேஸுக்கு வந்து ஒரு 40 ருபீஸ்க்கு லேஸ் வாங்கணும்னா அதில் ஒரு 10 வச்சுக்கலாம். 10 வச்சுட்டு நம்ம அதை வந்து 50 ஆக்கி 280 வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து 290 to 100 வரைக்கும் 300 வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து பண்ண முடியும். இதே மேக்ஸிமம் அமௌண்ட் வரும்போது அவங்க வந்து 400 வரைக்கும் வந்து கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம அந்த லேஸ் எவ்வளோ வாங்குகிறோமோ அதில் ஒரு 10 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் நம்ம அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு நம்ம எவ்வளோ வந்து அதில் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பட்டுப்பாவாடை செட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து வீட்டில் இருந்தால் தைக்கிறவங்க வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸே இருக்கும். ஏன்னா நம்ம 250 மேக்ஸிமம் வந்து 250 தான். 250 to 270 தான். ஆனால் அதுவே வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறா இல்லை ஷாப்பில் வந்து தைக்கும்போது நமக்கு வந்து 350 to 400 வரைக்குமே இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்லேயே 2 டைப்ஸ் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து சுடிதார் மாதிரி உள்ள டைப், நார்மல் டாப் பேண்ட் டைப்பு. அதுக்கு வந்து லைனிங் எடுக்க மாட்டோம். ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து லைனிங் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அப்படி இருந்துமே நம்ம நார்மல் சுடிதார் செட்டுக்கு எவ்வளோ ரூபாய் வாங்குகிறோமோ அது அப்படியே இதுக்கு வாங்கலாம். ஏன்னா வந்து நமக்கு அது நெக் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான். ஸோ அதனால நார்மலாக உள்ள மாதிரி அந்த சுடிதாருக்கு அதுக்குள்ள மாதிரி 280 to 300 வாங்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் நான் சொன்ன மாதிரியே தான் 350 வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோட் டைப் வந்து அதுலேருந்து ரொம்பவே மாறும். ஸோ கோட் வர்றதுனால அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ வரும்னா மினிமமாக தைக்கிறவங்க வந்து 350 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 400 to 450 வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சைடில் வந்து டெய்லரிங்க்கான அந்த காம்படிஷன் இருக்கிறத பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து குறைச்சோ கூட்டியோ நீங்கள் வந்து வைக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கான ரேட் எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு மாறும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச மாதிரி உள்ளதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் போட்டிருக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக உள்ளது தான். எந்தெந்த அளவுக்கு நம்ம போடலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு வந்து இது ஓரளவு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன சுத்தமாக வந்து ஒரு ரேட்டை வந்து தச்சு கொடுக்க தெரியும், ஆனால் எவ்வளோ ரேட் சொல்லணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது மூலியமாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு எவ்வளோ வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வீட்டிலேருந்து தச்சு கொடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஓவர்லாக் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ரேட்டு வந்து ரொம்ப நம்ம அதிகமாக வச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட் மாதிரி இதுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கோங்க. ஆனால் புதுசாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது
நீங்கள் வந்து பிக்கப் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஓரளவு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி வச்சா மட்டும்தான் உங்ககிட்ட கஸ்டமர்ஸும் வருவாங்க நிறைய. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த வீடியோ வந்து இந்த மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த ட்ரெஸ் டைப்புக்கு வந்து இவ்வளோ கிளாத் வந்து ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.